வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 30வது அத்தியாயம். அதிகாலை பொழுதின் தங்க நிற கதிர்கள் மேக பொதிகளை ஊடுருவி அந்த கிராமத்து குலதெய்வம் கோயிலின் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தின் மீது மென்மையாக இறங்கிக் கொண்டிருந்தன. கோபுரத்து கலசங்களில் பட்டுத் தெரித்த சூரிய ஒளி அந்த பிரகாரம் எங்கும் ஒரு தெய்வீக சுடரை பரப்பியது. அதிகாலை காற்றின் குளுமையோடு சேர்த்து கோயிலை சுற்றிலும் அடர்ந்து படர்ந்திருந்த பழைய வேப்பமரத்து இலைகளின் பச்சை வாசனை, நந்தியாவட்டை மலர்களின் நறுமணம், பிரகாரத்தில் மெல்ல கரைந்து கொண்டிருந்த சந்தன புகை மற்றும் கற்பூரத்தின் தெய்வீக மனம் ஆகிய அனைத்தும் ஒன்றிணைந்து மனதிற்குள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேரமைதியை வாரி வழங்கின. கோயிலின் உட்பிரகாரத்தில் மங்கள ஒளிகள் விண்ணை எட்ட குடும்பத்து பெரியவர்களும் உற்றார் உறவினர்களும் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க சூழ்ந்து நின்றிருந்தனர். நடுநாயகமாக அமைக்கப்பட்டிருந்த திருமண மனையின் மீது அக்ஷராவும் ஆரியனும் அருகருகே அமர்ந்திருந்தனர். அக்ஷரா அன்றைய தினம் உண்மையிலேயே ஒரு தேவதையை போலிருந்தாள். கல்யாண புடவை எடுக்கும்போது அக்ஷராவுக்கு தெரியாமல் அவளது ரசனையை மனதிற்கொண்டு ஆரியன் மட்டுமே பார்த்து பார்த்து தேடி வாங்கிய அந்த அடர் மெரூன் நிற பட்டு சேலையை தான் அவள் இன்று உடுத்திருந்தாள். அவளுக்காகவே அவன் ஆசையாய் தேர்ந்தெடுத்த அந்த புடவையில் மெல்லிய தங்க இழை வேலைப்பாடுகள் ஜொலிக்க மங்கள பொருட்களின் மிளிர்ப்போடு பேரழகியாய் வீற்றிருந்தாள் அவள். அகன்ற நெற்றியில் துளங்கிய குங்கும பொட்டும் காதோறும் புருண்ட சுருள் முடியும் அவளது நாணத்தை மேலும் அழகூட்டின. அவளுக்கு அருகிலேயே தூய வெண்பட்டு வேஷ்டி சட்டையில் நிமிர்ந்த நன்னடையோடு கம்பீரத்தின் முழு உருவமாய் வீற்றிருந்தான் ஆரியன். வழக்கமாக அவனது முகத்தில் குடிகொண்டிருக்கும் கண்டிப்பும் கம்பீரமும் இன்றிரவு பெய்த மழையில் நனைந்த நிலம் போல மென்மையுற்றிருந்தன. மங்கள வாத்தியங்களான கெட்டிமேளமும் நாதஸ்வரமும் மெலிதான சுருதியில் பின்னணியில் இசைத்துக் கொண்டிருக்க அர்ச்சகர் தனது வேத மந்திரங்களை நிறைவு செய்தார். புது தங்கச் சங்கிலியில் கோர்க்கப்பட்ட பிரதான தாலியையும் மங்கள மஞ்சள் கயிற்றையும் தட்டில் ஏந்தி ஆகாஷின் தாயாரான விசாலாட்சி அம்மாளிடம் நீட்டினார். விசாலாட்சி அம்மாள் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்க்க தட்டில் இருந்த தாலியை தொட்டு ஆசிர்வதித்து ஆரியனிடம் கொடுத்தார். தம்பி ஆர்யா, தலைமுறை தலைமுறையா நம்ம குடும்பத்தை காக்கிற குலதெய்வத்தோட அனுகிரகமும் பெரியவங்க எல்லாரோட ஆசிர்வாதமும் நிறைந்த தாலிப்பா இது. உன் கையினால உனக்காகவே பிறந்த உன் பொண்டாட்டி கழுத்துல இதை அன்பா போட்டு விடுப்பா என்று தாய்மையின் பரிவோடு கூறினார். ஆரியன் அந்த புனிதமான தங்க சங்கிலியை தன் உறுதியான கரங்களில் ஏந்தி கொண்டான். அவனது பார்வையின் திசை மெல்ல அக்ஷராவை நோக்கி திரும்பியது. எப்போதும் அவளிடம் அதிகாரமும் அதட்டலுமாக இருக்கும் அவனது கூர்மையான விழிகளில் இன்று எல்லையற்ற காதலும் பாதுகாப்பளிப்பும் அரவணைப்பும் மட்டுமே மிதந்தன. அக்ஷரா மெல்ல தன் தலை நிமிர்ந்து அவனது ஆழமான விழிகளை சந்தித்தாள். அந்த ஒற்றை பார்வையில் அவளது இதயம் கட்டுக்கடங்காமல் சீரற்று தொடுக்கத் தொடங்கியது. கன்னங்களில் வெட்கத்தின் சிவப்பேற உதடுகள் லேசாக அதிர்ந்தன. ஆரியன் அவளுக்கு இன்னும் நெருக்கமாக நகர்ந்தமர்ந்தான். அவனது உடலின் கதகதப்பை அவளால் மிக அருகில் உணர முடிந்தது. சுந்தரராமன் தன் இரு கரங்களாலும் அந்த தங்கச் சங்கிலியை ஏந்தியபடி அக்ஷராவின் மென்மையான கழுத்தை சுற்றி வளைத்தான் ஆரியன். அவனது கை விரல்களின் சூடான ஸ்பரிசம் அக்ஷராவின் பிடரியில் பட்ட அந்த பின்னிரவு நொடியில் அவளது உடல் முழுதும் ஒரு புதிய மின்சாரம் பாய்ந்து சிலிர்த்தது. அவளது மூச்சுக்காற்று சூடாக வெளியேறியது. தாலியை கழுத்தில் முறைப்படி முடிச்சிடும் அந்த அதிமுக்கியமான வேளையில் ஆரியன் சற்று குனிந்து அவளது காதோரம் நெருங்கினான். அவளது சுருள் முடியை கடந்து தேனாய் பாயும் தாழ்ந்த ரகசிய குரலில், ஜென்ம ஜென்மத்தோ நீ எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம் என் பேரரசி என்று கிசுகிசுத்தான். அந்த வார்த்தைகள் அக்ஷராவின் மனதிற்குள் பேரலைகளை உருவாக்கின. தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இமைகளை தாழ்த்தியவள் உணர்ச்சி பெருக்கால் ஆரியனின் பட்டு சட்டையை தன் பிஞ்சு விரல்களால் மெல்ல பற்றி கொண்டாள். ஆரியன் புன்னகையோடு தாலியை அவளது கழுத்தில் முறைப்படி பூட்டினான். அடுத்த நொடி அர்ச்சகரின் குரலோடு மங்கள வாத்தியங்கள் உச்சக்கட்டத்தை எட்டின. சுற்றிலும் நின்றிருந்த ஆகாஷின் தாய் தந்தை விசாலாட்சி சுந்தரராமன், ஆகாஷ் அஞ்சலி, ரித்விகா என அனைவரும் அச்சதையையும் பூக்களையும் தூவி தீர்க்க சுமங்கலையாக இரு என மனமாற ஆசிர்வதித்தனர். ஆரியன் மெல்ல குனிந்து அவளது பவள பாதங்களுக்கு நிகரான நாணத்தால் சிவந்திருந்த நெற்றியில் தன் இதழ்களை அழுத்தமாக பதித்தான். அந்த முத்தத்தின் வெடவெடப்பில் அக்ஷராவின் மனதில் இருந்த சிறிய சந்தேக மேகங்களும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் முழுமையாக விலகி ஓடின. பேரன்பின் பூரிப்பிலும் எல்லையற்ற பாதுகாப்பிலும் திளைத்தவளாய் அக்ஷரா தன் முழு உரிமையோடு ஆரியனின் அகன்ற தோளில் லேசாக சாய்ந்து கொண்டாள்.
கோயில் மணியின் தொடர்ச்சியான ஓசையும் நாதஸ்வரத்தின் மங்களகரமான இசையும் அந்த பழமையான ஆலயத்தின் வான்வெளி எங்கும் நிறைந்திருந்தன. ஆரியன் அக்ஷராவிற்கு தாலி பிரித்து கோர்க்கும் சடங்குகள் அனைத்தும் சுபமாக நிறைவடைந்திருக்க குடும்பத்தினர் அனைவரும் முகத்தில் பேரானந்தத்தோடு சன்னதியை சுற்றி பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருந்தனர். அந்த கூட்ட நெரிசலிலிருந்தும் குடும்பத்தாரின் பார்வைகளிலிருந்தும் மெல்ல விலகிய ரித்விகா கோவில் மண்டபத்தின் ஒரு மூலையில் அழகாய் புத்து குலுங்கிக் கொண்டிருந்த நந்தியாவட்டையும் மல்லிகை பூச்செடிகளும் நிறைந்த அமைதியான இடத்திற்கு சென்று நின்று கொண்டாள். சுற்றிலும் யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தன் இடுப்பில் சொருகியிருந்த கைபேசியை எடுத்து கார்த்திக்கின் எண்ணெய் அழுத்தி காதில் வைத்தாள். இரண்டாவது ரிங்கிலேயே அழைப்பு ஏற்கப்பட, சொல்லிடி என் கவிதை நிலவே, கோயில் விசேஷம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று கார்த்திக்கின் காதலார்ந்த குரல் அலைபேசி வழியே அவள் காதுகளில் தேனாய் பாய்ந்தது. அவன் குரலை கேட்ட கணத்திலேயே ரித்விகாவின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. தன் சுண்டு விரலால் பட்டு சேலையின் முந்தானையை மெல்ல முறுக்கியபடி செல்ல குரலில், இப்பதான் அன்னைக்கு அண்ணன் தாலி பிரிச்சு கோர்த்து முடிச்சாங்க கார்த்திக். 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து சடங்கு பண்றத பார்க்கவே அவ்வளோ அழகா கண்ணு படுற மாதிரி இருந்துச்சு தெரியுமா என்றாள். அவள் குரலின் மென்மையை ரசித்தபடி கார்த்திக் மறுமுனையில், அவங்க அழகு இருக்கட்டோண்டி என் தேவதையே, இன்னைக்கு காலையில புதுப்பட்டு சேலையில தலை நிறைய பூவோட உன்னை நேர்ல பார்க்காம விட்டுட்டேன்னு அதை நினைச்சாதான் என் நெஞ்சு வலிக்குது. இந்நேரம் நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அந்த பெரிய அரச மரத்தடி நிழல்ல வச்சு உன் கையை பிடிச்சுக்கிட்டு என் கவிதையாலே உன்னை சிறைபிடிச்சிருப்பேன் என்றான். கார்த்திக்கின் இந்த எதிர்பாராத அதிரொமான்டிக் பேச்சில் ரித்விகாவின் கன்னங்கள் சட்டென்று சிவந்து போயின. இதய துடிப்பு சற்றே வேகம் எடுக்க சுற்றிலும் யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று சுழன்று நோட்டமிட்டாள். கார்த்திக், உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். அண்ணன் இங்கதான் பிரகாரத்தை சுத்திக்கிட்டு இருக்காரு, யாராவது கேட்டுற போறாங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்க என்று பொய்க்கோபத்துடன் குரலை உயர்த்த முயன்று தோற்று போனாள். அசுரன் பக்கத்துல இருந்தாலும் உன் நினப்புல மட்டுமே வாழற இந்த கவிஞனை யாராலும் தடுக்க முடியாதுடி ரித்தோ. உன் இதழ்களோட இந்த சின்ன புன்னகைதான் என் ஆயுசுக்கும் எழுதப்படுற கவிதையோட முதல் வரி என்று கார்த்திக் ஆழமான காந்த குரலில் சொல்ல ரித்விகாவால் தன் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியாமல் போனது. போதும் போதும், ரொம்ப புகழாதீங்க கார்த்திக், அப்புறம் எனக்கு தலகால் புரியாம போயிடும் என்று நாணத்துடன் கூறியவள், நிஜமாவே இன்னைக்கு என்ன உங்களோட வந்து பார்க்க முடியலையா? நான் எவ்வளோ ஆசையா உங்களுக்காக தானே இந்த மாம்பழ நிற பட்டு சேலையை கட்டிக்கிட்டு வந்தேன் என்று ஏக்கமாக கேட்டாள். அவள் ஏக்கத்தை உணர்ந்த கார்த்திக் மென்மையாக, நீ என் கண்ணு முன்னாடி இல்லைனாலும் என் கண்ணுக்குள்ள தாண்டி இருக்க. கண்ணை மூடுனா போதும், அந்த மாம்பழ நிற பட்டு சேலையில காதோர முடியோட வெக்கப்பட்டு நிக்கிறவன் உருவம் அப்படியே தெரியுது. இன்னைக்கு நேர்ல பார்க்க முடியாத அந்த ஏக்கம் தாண்டி நாளைக்கு நாம சந்திக்க போற அந்த நிமிஷத்தை இன்னும் அழகாக்க போகுது என்றான். அப்படியா சார்? அப்போ நாளைக்கு என்ன சந்திக்க வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வர போறீங்க என்று ரித்விகா தன் கனிவான குரலில் செல்லமாக வினவினாள். வாங்கிட்டு வர என்னடி இருக்கு? என் இதயத்தை தான் ஏற்கனவே உன்கிட்ட கொடுத்துட்டேனே. நாளைக்கு வரும்போது உன் கூந்தல்ல சூடுறதுக்கு கொஞ்சம் மல்லிகை பூவும் உன் விரல்களோட கோக்கறதுக்காக என் கைகளும் மட்டும்தான் வரும் என்று கார்த்திக் ஆசையாக கூறினான். அந்த வார்த்தைகளில் முற்றிலும் கரைந்து போன ரித்விகா தன் சேலை தலைப்பை இன்னும் இறுக்கமாக பற்றியபடி, சீக்கிரம் வந்துருங்க கார்த்திக், உங்களுக்காக தான் நான் என் ஒவ்வொரு சுவாசமும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு தூரத்திலிருந்து அண்ணன் வரும் சத்தம் கேட்கவே பேரன்போடு போனை துண்டித்தாள். அவளது முகம் முழுவதும் காதலின் பூரிப்பும் நாணமும் ததும்பி வழிந்தது. கோயில் பிரகாரத்தில் குடும்பத்தினருடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஆரியனின் முகத்தில் திடீரென ஒரு தீவிர தன்மை குடியேறியது. கோவையின் பிரபல தொழிலதிபரான அவனது கம்பீர தோற்றத்திற்கு பின்னால் யாருக்கும் தெரியாத பல ரகசிய போராட்டங்கள் மறைந்திருந்தன. மங்களகரமான நாதஸ்வர இசையும் குடும்பத்தாரின் கலகலப்பான உரையாடல்களும் ஒரு புறம் ஒலித்துக் கொண்டிருக்க ஆரியனின் பாக்கெட்டுக்குள் இருந்த கைபேசி அதிர்ந்தது. திரையில் கதிர் என்ற பெயர் மின்னியதும் அவனது புருவங்கள் லேசாக உயர்ந்தன. குடும்பத்தினர் யாரும் கவனிக்காத வண்ணம் பிரகாரத்தின் ஒரு ஓரத்தில் இருந்த பெரிய தூணின் பின்புறமாக சற்று தள்ளி வந்து போனை ஆன் செய்து காதில் வைத்தான். சொல்லு கதிர். ஆரியனின் குரலில் இயல்பான நிதானம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவனது தீவிர நம்பகத்தன்மை வாய்ந்த வலதுகரமான கதிர் மறுமுனையில் சற்றே பதற்றமும் கவலையும் கலந்த குரலில், பாஸ், நம்ம ரகசிய ஆஸ்பத்திரியில இருந்து டாக்டர்ஸ் இப்பதான் கூப்பிட்டாங்க. விக்ரம் ரத்தோருக்கு இன்னமும் சுயநினைவு வரல பாஸ் என்றான். ஆரியனின் நெற்றி சுருங்கியது, கண்கள் கூர்மையாயின. சுயநினைவு வரலையா? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க?
அடிப்பட்ட அதிர்ச்சியிலையும் மூளையில ஏற்பட்ட பலமான காயத்திலையும் அவன் இன்னமும் கோமா மாதிரி ஆழமான சுயநினைவற்ற நிலையில தான் இருக்கான் பாஸ். உடம்புல மத்த காயங்கள் ஆறுனாலும் அவனோட மூளை இன்னும் எந்த அதிர்வுக்கும் பதிலளிக்கலையாம் என்று கதிர் விரிவாக நிலைமையை விளக்கினான். ஆரியன் ஒரு கையை தன் தாடையில் வைத்தபடி தீவிர யோசனையில் ஆழ்ந்தான். இன்னமும் சுயநினைவு வரலையா கதிர்? இது நமக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு. அவன் கண்முழிச்சு அவன் வாயால அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு பின்னாடி இருந்து சதி பண்ற அந்த அசுரனை வீழ்த்த முடியும். ஆமாம் பாஸ், நீங்க சொல்றது முற்றிலும் சரிதான். ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு சுயநினைவு திரும்ப இன்னும் சில நாட்கள், ஏன் சில வாரங்கள் கூட ஆகலாம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், நம்ம ஆளுங்க சுற்றிலும் தீவிரமா கண்காணிப்புல தான் இருக்காங்க. சின்ன அசைவு இருந்தாலும் டாக்டர்ஸ் உடனே நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க என்று கதிர் நம்பிக்கை அளிக்கும் குரலில் கூறினான். ஆரியனின் முகத்தில் ஒரு ஆபத்தான அமைதி நிலவியது. சரி கதிர், அவன் கண்முழிச்ச அடுத்த நொடி எனக்கு தகவல் வரணும். அதே நேரத்துல விக்ரம் ரத்தோர் உயிரோடவே இருக்கான்ங்கிற விஷயம் அந்த எதிரிக்கு எந்த சூழ்நிலையிலும் தெரியக்கூடாது. அவனுக்கு அவன் செத்துட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மிதப்பே போதும். அதுதான் நமக்கு சாதகமான ஆயுதம். கண்டிப்பா பாஸ், எல்லா பாதுகாப்பும் பக்கவா இருக்கு என்று கதிர் உறுதியளித்தான். குட், பாத்துக்க என்று கூறிவிட்டு போனை துண்டித்தான் ஆரியன். கைபேசியை பாக்கெட்டுக்குள் வைத்தபடி ஆழமான ஒரு மூச்சை எடுத்து தன்னை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தான். குடும்பத்தினரை நோக்கி அவன் எட்டுகளை வைக்கும் போது அவனது கூர்மையான கண்கள் எதிராளியை வீழ்த்த துடிக்கும் ஒரு வேட்டைக்காரனின் தீவிரத்தோடு மிளிர்ந்தன. வெளியே இடி மின்னலுடன் கூடிய பெருமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்க அந்த பிரம்மாண்டமான இருண்ட அறையின் உள்ளே ஒருவித அமானுஷ்ய அமைதி நிலவியது. ஜன்னல் கண்ணாடிகளின் வழியே மழையின் துளிகள் சொட்டு சொட்டாய் வடிந்தோட அறையின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான கருப்பு கண்ணாடி மேஜை மிளிர்ந்தது. அந்த மேஜையின் மீது ஆரியன் மற்றும் அக்ஷராவின் பலவிதமான ரகசிய புகைப்படங்களும் ஏகே இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் அதிமுக்கியமான வர்த்தக ஆவணங்களும் திட்ட வரைபடங்களும் சிதறி கிடந்தன. உயரமான பின்னணி கொண்ட தோளாசனத்தில் அமர்ந்திருந்த அந்த மர்ம நபரின் முகம் முற்றிலும் இருளின் நிழலுக்குள் மறைந்திருந்தது. அவனது வலது கை விரல்கள் விலை உயர்ந்த மது நிரம்பிய படிக கோப்பையை மெதுவாக சுழற்றி கொண்டிருந்தன. அதில் இருந்த பனிக்கட்டிகள் உரசும் ஓசை அந்த அறையின் அமைதியை கிழித்தது. சுவரில் பிரம்மாண்டமாக தொங்கிக் கொண்டிருந்த ஆரியனின் உருவப்படத்தை பார்த்தபடி அவனது இதழ்களில் ஒரு கொடூரமான நச்சு புன்னகை அரும்பியது. அவனது ஆசனத்திற்கு அருகே உடல் நடுங்க நின்றிருந்த உதவியாளன் தொண்டையை நனைத்து கொண்டு பயத்துடன் பேசத் தொடங்கினான். பாஸ், நம்ம ஆளுங்க விசாரிச்ச வரைக்கும் விக்ரம் ரத்தோர் போலீஸ் கஸ்டடியில இல்ல. ஆரியன் அவனை ஏதோ மிகவும் ரகசியமான பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சு சித்திரவதை பண்றான்னு நினைக்கிறேன் பாஸ். அவன் வாய் திறந்தா நாம... உதவியாளன் சொல்லி முடிப்பதற்குள் அந்த மர்ம நபர் தன் கையில் இருந்த மதுக்கோப்பையை மேஜை மீது மெல்ல வைத்தான். அந்த சிறிய ஓசையிலேயே உதவியாளனின் வார்த்தைகள் பயத்தில் உறைந்து போயின. அந்த மர்ம நபர் மேஜை மீது கிடந்த அக்ஷராவின் புகைப்படத்தை தன் நீண்ட விரல்களால் மெதுவாக தட்டி, விக்ரம் ரத்தோர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவனை வச்சு ஆரியனை வீழ்த்த நான் போட்டது வெறும் முதல் பிளான் தான். அதுல அவன் தப்பிச்சது எனக்கு ஆச்சரியம் இல்லை என்றான். அவனது குரல் ஆழ்ந்த கம்பீரத்தோடும் அதே சமயம் உறைய வைக்கும் கொடூரத்தோடும் ஒலித்தது. சற்று இடைவெளி விட்டு தன் நாற்காலியில் பின்னோக்கி சாய்ந்தபடி தொடர்ந்தான். இப்போ ஆரியன் என் மேல எந்த சந்தேகமும் வராம தான் எதிரி முடிஞ்சிட்டான்னு நம்பிட்டு இருக்கான். தான் பொண்டாட்டியோட காதல்லையும் அந்த போலி நிம்மதியிலும் சொக்கி போயிருக்கான் பாரு, அதுதான் எனக்கு வேணும். எதிரி எப்போ தன்னை சுத்தி நடக்கிற ஆபத்தை மறந்து நிம்மதியா இருக்கானோ அப்போதான் அவனை வேட்டையாடுறது ரொம்பவே சுலபம். அவனது கண்கள் இருளுக்குள்ளே ஒரு கொடூரமான மிருகத்தை போல மின்னின. சுவரில் இருந்த ஆரியனின் படத்தை சுட்டிக்காட்டி, ஆரியன், நீ உன் காதலையும் இந்த சாம்ராஜ்யத்தையும் நினைச்சு எவ்வளோ தூரம் சந்தோஷமா இருக்க முடியுமோ இரு. உன்னை ஒரே அடியா வீழ்த்தி உன் பேரரசையே தரைமட்டமாக்குறதுக்கான அடுத்த அதிர்ச்சி பரிசு மிக சீக்கிரமே உன்னை தேடி வரும் என்று இருளுக்குள் இருந்தபடி ஆக்ரோஷமாக முணுமுணுத்தான். அவன் மதுக்கோப்பையை ஒரே மூச்சில் குடித்து முடிக்க வெளியே கேட்ட இடியோசையோடு சேர்ந்து அவனது கொடூரமான சிரிப்பொலி அந்த இருண்ட அறை முழுவதையும் அச்சுறுத்தலோடு நிரப்பியது. சூரியன் தன் செவ்வான கரங்களை மெல்ல சுருக்கிக் கொண்டு மறையும் அந்தி பொழுதில் குலதெய்வம் கோயிலின் புனிதம் தழுவிய நினைவுகளோடு குடும்பத்தினர் அனைவரும் தங்களின் பிரம்மாண்டமான பங்களாவிற்கு திரும்பியிருந்தனர். அன்றைய நாளின் மங்களகரமான சடங்குகளும் பெரியோர்களின் ஆசிகளும் உறவினர்களின் வாழ்த்து மழையும் இனிதே நிறைவடைந்திருந்தன. இரவின் அமைதி இல்ல முழுவதையும் மெல்ல ஆட்கொள்ள
ஆரியனும் அக்ஷராவும் தங்களின் அழகிய படுக்கை அறைக்குள் தனித்திருந்தனர். பிரமிப்பூட்டும் அந்த பிரம்மாண்டமான அறையின் பால்கனி ஜன்னல் வழியே குளிர்ந்த இரவு தென்றல் மென்மையாய் வீசி உடலை தழுவியது. அறையின் வெளிச்சம் கண்ணை பறிக்காமல் ஒரு மெல்லிய நிலவொளியைப் போல ரம்மியமாக பரவி இருந்தது. அக்ஷரா கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து அன்று தான் புதிதாக தன் கழுத்தில் ஏறப்பெற்ற தங்க தாலிக்கொடியையும் அதனுடன் பிணைக்கப்பட்டிருந்த மஞ்சள் கயிற்றையும் தன் மெல்லிய விரல்களால் தொட்டு தடவி பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு பெண் தன் வாழ்வின் பூரணத்துவத்தை அடையும் போது பிறக்கும் சொல்லிலா நிம்மதியும் பேரானந்தமும் ததும்பி வழிந்தன. அவளது அழகில் தங்களை மறந்து நின்ற ஆரியன் மெதுவான எட்டுக்களுடன் அவள் அருகே வந்தமர்ந்தான். அவளது நாண புன்னகையை ரசித்தபடியே அவளது மென்மையான கரங்களை தன் பலமான கரங்களுக்குள் ஏந்தி கொண்டான். மெதுவாக குனிந்து அவளது பவள நெற்றியில் காதலின் ஆழத்தை உணர்த்தும் வண்ணம் அழுத்தமாக முத்தமிட்டான். அவனது உதடுகளின் கதகதப்பில் அக்ஷராவின் இமைகள் மெல்ல மூடி திறந்தன. இப்போ சந்தோஷமாடி என் பொண்டாட்டி என்று ஆரியன் காதலார்ந்த குரலில் அவளது காதோரம் கிசுகிசுக்க அந்த வார்த்தைகளின் ஈர்ப்பில் அக்ஷரா தன்னை மறந்து போனாள். தன் இரு கரங்களாலும் ஆரியனின் கழுத்தை ஆசையோடு வளைத்து பிடித்து அவனது அகன்ற மார்பில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். அவனது இதய துடிப்பை அப்படியே தன் கன்னத்தில் உணர்ந்தபடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆரியன். இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆயுசுக்கும் நீங்க என் கூடவே இப்படி இருந்தா மட்டுமே போதும் என்று நெகிழ்ச்சியோடு சொன்னாள். அவளது குரலில் இருந்த உண்மை ஆரியனின் நெஞ்சை தொட்டது. ஆனால் தங்களை நோக்கி அதிவேகமாக வரப்போகும் அந்த புதிய பேராபத்தையும் இருளின் மறைவிலிருந்து சதிவலை பின்னும் அந்த மாஸ்டர் மைண்டின் கொடூர எண்ணத்தையும் அந்த நொடியில் அவர்கள் இருவருமே அறியவில்லை. எதிர்வரும் புயலை அறியாத ஆரியன் தன் மனைவியின் காதலில் கரைந்து அவளை மேலும் இறுக்கமாக தன் அரவணைப்புக்குள் பொதிந்து கொண்டான். அந்த பிரம்மாண்ட அறையில் இருவரின் இதய துடிப்புகளும் காதலின் பேரமைதியில் ஒன்றிணைந்து ஒலிக்கத் தொடங்கின. விக்ரம் ரத்தோருக்கு சுயநினைவு திரும்பி அந்த மர்ம நபரை காட்டிக் கொடுப்பதற்குள் ஆரியனின் நிம்மதியை குலைக்க எதிரி அனுப்ப போகும் அந்த எதிர்பாராத அதிர்ச்சி பரிசு என்னவாக இருக்கும்? ஆரியன் தன் மீது காட்டும் எல்லையற்ற காதலிலும் அரவணைப்பிலும் திளைத்திருக்கும் அக்ஷராவிற்கு வரப்போகும் அந்த புதிய பேராபத்து அவர்கள் பந்தத்தை உடைக்குமா அல்லது மேலும் வளப்படுத்துமா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.